ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்ற சில நேரங்களில் ஒரே ஒரு முடிவு போதும். ஆனால் அந்த முடிவை எடுக்க முன்னால் அவன் ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உண்மையை புரிந்த மனிதர்கள்தான் இந்த உலகத்தில் சக்தி வாய்ந்தவர்களாக மாறுகிறார்கள். ஆனால் அந்த உண்மையை புரியாத மனிதர்கள் எவ்வளவு உழைத்தாலும் வாழ்க்கையில் சுற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு காலத்தில் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். அவனுக்கு பணமும் இல்லை, பின்னணியும் இல்லை. ஆனால் அவனிடம் ஒரு விஷயம் இருந்தது, பெரிய கனவு. அவன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தான். ஆனால் அவன் ஒரு பெரிய தவறு செய்து கொண்டிருந்தான். அவன் எல்லாவற்றையும் செய்ய முயற்சி செய்தான். ஒரு நாள் பிசினஸ் ஆரம்பிப்பான், அடுத்த நாள் ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்கொள்வான், மறுநாள் யூடியூப் சேனல் ஆரம்பிப்பான், அதற்கு பிறகு போட்டோகிராஃபி, பிறகு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிறகு ரைட்டிங். அவன் தினமும் பிஸியாக இருந்தான். அவன் நண்பர்கள் எல்லாரும் அவனை பார்த்து சொல்வார்கள், நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற. ஆனால் வருடங்கள் கடந்தன. அவனுடைய வாழ்க்கையில் எந்த பெரிய மாற்றமும் வரவில்லை. ஒரு இரவு அவன் தனியாக கடற்கரையில் உட்கார்ந்திருந்தான். அவன் மனதில் ஒரு கேள்வி, நான் இவ்வளவு உழைக்கிறேன், ஆனா ஏன் என் வாழ்க்கை மாறவே இல்லை? அந்த நேரத்தில் அங்கே ஒரு வயதான மனிதர் வந்தார். அவர் அமைதியாக கடலை பார்த்து கொண்டிருந்தார். அந்த இளைஞன் அவரிடம் கேட்டான், ஐயா, ஒரு கேள்வி கேட்கலாமா? அந்த வயதான மனிதர் சிரித்தார். கேள். இளைஞன் சொன்னான், நான் நிறைய முயற்சி செய்கிறேன், ஆனா எனக்கு வெற்றி கிடைக்கவில்லை. என்ன பிரச்சனை எனக்கு? அந்த மனிதர் அவனை சில நொடிகள் அமைதியாக பார்த்தார். பிறகு மணலில் ஒரு கோடு போட்டார். இது என்ன என்று கேட்டார். ஒரு கோடு. அவர் மீண்டும் இன்னும் 10 கோடுகள் போட்டார். இப்ப என்ன? இளைஞன் சொன்னான், நிறைய கோடுகள். அந்த மனிதர் சிரித்தார். பிறகு ஒரு குச்சி எடுத்தார். மணலில் ஒரு இடத்தை மட்டும் தொடர்ந்து தோண்ட ஆரம்பித்தார். சில நிமிடங்களில் ஒரு சிறிய குழி உருவானது. அவர் சொன்னார், நீ என்ன பண்ணினை பார்க்கிறாயா? இளைஞன் தலையசைத்தான். நீ வாழ்க்கையில் இந்த 10 கோடுகளை மாதிரி இருக்கிறாய். நிறைய விஷயங்களை தொடுகிறாய். ஆனால் எந்த இடத்திலும் ஆழமாக போகவில்லை. அவர் அந்த குழியை காட்டினார். நான் ஒரு இடத்தில் மட்டும் தோண்டினேன். அதனால்தான் குழி உருவானது. அந்த வார்த்தைகள் அந்த இளைஞனின் மனதில் ஆழமாக பதிந்தது. அந்த மனிதர் மெதுவாக சொன்னார், உலகத்தில் பெரிய சக்தி என்ன தெரியுமா? கவனம். ஒரே இடத்தில் குவிக்கப்பட்ட கவனம் மலைகளையும் உடைக்கும். அந்த இரவு அந்த இளைஞன் வீட்டுக்கு திரும்பிய போது அவன் வாழ்க்கையில் ஒரு முடிவெடுத்தான். நான் எல்லாவற்றையும் செய்ய மாட்டேன். நான் ஒரே ஒரு விஷயத்தில் உலக லெவல் ஆக வேண்டும். அவன் மற்ற எல்லா முயற்சிகளையும் நிறுத்தினான். ஒரே இலக்கு. அதற்காக தினமும் உழைத்தான். முதல் 3 மாதம் எதுவும் நடக்கவில்லை. 6 மாதம் மாற்றமே இல்லை. அவன் நண்பர்கள் அவனை பார்த்து சிரித்தார்கள். இதெல்லாம் வேலையாகாது. ஆனால் அவன் நின்றுவிடவில்லை. ஏனென்றால் அவன் ஒரு விஷயத்தை புரிந்திருந்தான். சிதறிய சக்தி பலவீனம், குவிக்கப்பட்ட சக்தி ஆயுதம். 1 வருடத்திற்கு பிறகு அவன் வேலை மெதுவாக வளர ஆரம்பித்தது. 2 வருடத்திற்கு பிறகு அவன் அந்த துறையில் அனைவருக்கும் தெரிந்த பெயரானான். 3 வருடத்திற்கு பிறகு அவன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது. ஒரு நாள் அவன் மீண்டும் அந்த கடற்கரைக்கு சென்றான். அந்த வயதான மனிதர் அங்கேயே இருந்தார். அவர் அவரிடம் நன்றி சொன்னார். நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றியது. அந்த மனிதர் சிரித்தார். நான் ஒன்றும் செய்யவில்லை. நீ உன் சக்தியை சரியான இடத்தில் பயன்படுத்தினாய். அவர் கடலை பார்த்து கொண்டே சொன்னார், ஒரு ஆறு அமைதியாக ஓடும்போது அது சாதாரணமாக தெரியும். ஆனால் அதே நீரை அணைக்குள் குவித்தால் அது நகரங்களை இயக்கும் சக்தியாக மாறும். அவர் இளைஞனை பார்த்தார். மனிதனின் சக்தியும் அதே மாதிரிதான். சிதறி ஓடினால் அது சாதாரணம். குவிந்தால் அது உலகத்தை மாற்றும். அந்த நாள்
அந்த இளைஞன் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டான். வெற்றி என்பது அதிகமாக வேலை செய்வதால் வராது. சரியான இடத்தில் சக்தியை குவிப்பதால் தான் வரும். அதனால்தான் இந்த உலகத்தில் சில மனிதர்கள் மட்டும் அசாதாரணமாக உயர்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு ரகசியத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே இலக்கு, முழு சக்தி, நீண்ட காலம். அதுதான் உண்மையான சக்தி. நீங்க இந்த விஸ்டமை விரும்பினா உங்க எபிக் தமிழ் யோகி ஃபேமிலியில சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகானை அழுத்துங்க. புதிய வீடியோஸ், முதல் நெறிமுறைகள், உளவியல் பாடங்கள், சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சீராக பெற. வணக்கம். இது உங்கள் எபிக் தமிழ் யோகி.